இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சோஷியல் மீடியால நான் ஒன்னு பார்த்தேன். அத பத்தி சொல்லதான் நான் இப்ப இங்க வந்தேன். சோஷியல் மீடியாலயா? அப்படி என்னத்த பார்த்தேன்? கண்மணியோட அப்பா மீட்டிங்க்கு இங்க வராம எங்க யார் கூட சுத்திக்கிட்டு இருக்காருன்னு நீயே பாரு. உன்னை கழட்டி விட்டு போயிட போறாருடி, உஷாரா இருந்துக்க. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, நான் வரேன். சொல்லு அகிலா. ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? நான் தான் சொன்னல வேலை இருக்குன்னு. கண்மணி நீங்க வருவீங்களான்னு பார்த்துட்டே இருந்தா. டீச்சர் எல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்டாங்க. என்னால எதுவுமே பதில் சொல்ல முடியலங்க. குழந்தை பாவம் அழுதுகிட்டே இருந்தா. நான் வர மாட்டேன்னு பாப்பா கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு போக முடியல உங்களால? புடவை விக்க வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சு அகிலா, அதனாலதான் வர முடியல. பொய் சொல்லாதீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? சும்மா நடிக்காதீங்க. நெட்ல நீங்க ஒரு பொண்ணோட கோவில்ல எடுத்த போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். யார் அந்த பொண்ணு? அவ கூட சேர்ந்து எதுக்கு போட்டோ எடுத்து நெட்ல எல்லாம் போட்டிருக்கீங்க? இல்ல, நான் எதுவும் போடல. அப்போ அந்த பொண்ணு கூட போனது உண்மைதான் இல்ல? யார் அவ? அது வந்து அகிலா, அவ கால்ல கொலுசெல்லாம் மாட்டி விட்டுருந்திய. அப்படி என்ன அவளோட பழக்கம் உங்களுக்கு? யார் அந்த பொண்ணு? இல்ல, அது வந்து இத பாருங்க, தங்கச்சி எல்லாம் சொல்லிடாதீங்க. அந்த போட்டோல பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியல. என்கிட்ட நீங்க எதை மறைக்கிறீங்க? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அகிலா, நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் உனக்கு தெளிவா சொல்றேன். எப்போ எதை பத்தி கேட்டாலும் இத மட்டும் தான் சொல்றீங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. ஐயோ அகிலா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன். அப்புறம் வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னு சொன்னல, எவ்வளவுன்னு சொல்லு, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு ஃபோன் பண்றேன்.